இன்னொரு படம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் தயாரிக்கிறாங்க. தயாரிக்கும் போது அந்த படம் வந்து இவர் இந்த டைரக்ஷனில். அப்போ ஹீரோயின் ஆகும்போது திரும்பி தேவயானி தான் ஹீரோயின்றாங்க. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அங்கே தான் வந்து இடிக்குது. ஏன் ஃபஸ்ட்டு படத்துக்கு நீ போட்ட கதை ஓகே நல்லா இருந்தது, தேவயானி பண்ணாங்க, படம் சூப்பர் ஹிட்டு. 2வது படத்தில் தேவயானியை பண்ணும்போது இல்லைம்மா இந்த கதையும் இவங்கள பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்கேன் நடிகையே சொல்லி பார்த்தோம்னா, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகையாகவே தேவயானி பண்ணியிருப்பாங்க. பேர் தேவயானின்னு வேறு இருக்கும் பேர். அப்போ தேவயானிக்கு ஜோடியாக யாரை பண்ணலாம் போது நடிகர் விக்ரம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க சரத்குமார் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணாங்க, நல்ல பவர்ஃபுல் ரோல் ஒன்று. ஸோ அந்த கதையை பார்த்தீங்கன்னா சொல்லும் போது ஒரு மாதிரி சொன்னார் ராஜகுமார். சொன்னால் சூப்பர் குட் ஃபிலிம்ஸு கதை நல்லா இருந்தால் படமே பண்ணுவாங்க. இப்போ சொன்ன விதம் ஒன்று எப்பயுமே ஒரு டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கதையை சொல்லுவாங்க, எடுக்கும் போது கொஞ்சம் மாறிடும். அப்படி தான் இன்றைக்கி இருக்கிற டைரக்டர் கூட நிறைய ஒரு கதையை சொல்லி வேறு ஒரு டைமில் கொண்டு போகிறாங்க. அன்றைக்கி சொன்ன கதையை ஒன்று பிடிச்சி போய் தான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஓகே பண்ணாங்க, எடுக்கும் போது வேறு மாதிரி எடுத்தாங்க. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தேவயானி அவர்களோட வந்து லவ் அவருக்கு ரொம்ப டீப்பாக வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போது சரத்குமார்லாம் பார்க்கும்போது சீன்லாம் பார்த்தா தேவயானி மேலேயே சீனை பண்ணிக்கிட்டே இருக்காரு, நம்மளை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுட்டு இருக்காரு. காலையில் வந்ததுன்னா சாயங்காலம் எடுக்க முடியாது ஷார்ட்டை. இப்போ நிறைய நாள் சரத்குமார்லாம் எந்திரிச்சு போயிருக்காருன்னு வச்சுக்கோங்க. விக்ரம் கூட என்னப்பா நீ அப்படிங்கும்போது தேவயானி சார் அப்புறம் ஷார்ட் எடுத்துகிட்டு எடுப்போம் சார்னா. அங்கே ஒரு ஹீரோ சரத்குமார் 2 ஹீரோவை வச்சுக்கிட்டு தேவயானி மேலே ஷார்ட் பண்ணுவார், ஷார்ட் எடுத்துக்கிட்டு இருப்பார். அந்த படம் ஃபுல்லாகவே தேவயானி நோக்கி தான் தேவயானி பார்த்து டைட்டிலே பார்த்தீங்கன்னா விண்ணுக்கும் மண்ணுக்கும் டைட்டில் வச்சார். சும்மா சூப்பர் குட் ஃபிலிம் தகவல் போகுது சார், அவர் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்மளெல்லாம் விட்டுட்டு தேவயானியை ஃபோக்கஸ் பண்ணிட்டே படம் பண்ணிகிட்டு இருக்காரு சார், எப்படி போகுதுன்னு தெரியலன்னா சூப்பர் குட் ஃபிலிம்ஸுக்கு தகவல் போயிடுச்சு. அவரெல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க, இல்லை சார் அவங்களுடைய சீன்ஸை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் சார் அது மாதிரி சமாளிச்சார்னு வச்சிங்களேன். அங்கே தான் என்னதுன்னா ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டு. தேவயானிக்காகவே இவருடைய லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரிச்சாக பண்ணுறதுக்கு ஒரு படத்தை எடுத்துட்டார். இது படம் வந்ததுக்கு பிறகு தான் தெரிய வருது, படம் மிகப்பெரிய ஒரு தோல்வி சந்திச்சு, படம் ஓடலை. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்லாம் சவுத்திலாம் பயங்கர டென்ஷன் ஆனார். ஏன்டா ஒரு படம் எடுத்து கொடுக்க சொன்னால் உன் காதல் சொல்கிறதுக்கா நான் படம் பண்ணணும்லாம் நிறைய வந்து பேசினாங்க, திட்டு நிறைய ராஜகுமாரன் வாங்கினார். சரத்குமார் விக்ரம்லாம் ஒரு மிகப்பெரிய கோச்சிட்டாங்க, படம் ஃப்ளாப். ஆனால் என்ன உருவாச்சுன்னா அவருக்கு என்ன தோணுச்சோ அது நடந்தது. தேவயானியை விரும்பினவங்களாம் நிறைய நடிகர்கள் விரும்பினாங்க சார். ஒரு ஹீரோயின்னா அவ்வளோ அழகு குட் நல்ல பொண்ணு வேற அவங்க. அவர் விரும்பினவங்களாம் டாப் ஹீரோலாம் நிறைய பேர் லைக் பண்ணாங்க. ஆனால் இவங்க எதுவுமே அந்த லவ்க்குள்ள போய் இல்லை ஒரு ஹீரோ பொண்ணு கேட்க கூட போனார்லாம் சொன்னாங்களாம் போனாங்க. இவங்களுக்கு பிடிக்கல. இத்தனைக்கும் டாப் ஹீரோ அவ்வளோ அழகாக இருப்பார் ஹீரோவும், பட் பேர் சொல்ல நான் விரும்பலை. இவங்களுக்கு என்னமோ தெரியல வேணான்ட்டாங்க. கடைசியில் பார்க்க போனால் இந்த ராஜகுமாரன் லெவலில் போய் லாக் ஆகிட்டு விழுந்துட்டாங்க.